காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. பத்தி திருமுகமாருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தி திருக்கும் அமுது கண்டேன் என்று பாடுகின்றார் அருணகிரிநாதர். முருகப்பெருமானுடைய தோற்றத்தின் பரவசத்தை கண்டு முருகப்பெருமான் தோன்றியது அமிர்தத்துக்கு ஒப்பாக இருக்கின்றதாம். முருகப்பெருமான் தோன்றுவதற்கு எவ்வளவு இன்னல்களை தேவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்த புராணத்தின் வாயிலாக. 12ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய கச்சியப்ப சிவாச்சாரியாரால் அருளப்பட்ட அற்புதமான புராணம் கந்த புராணம். கந்த புராணத்தை படித்தாலும் கேட்டாலும் மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு உண்டு. நாம இதுவரைக்கும் பார்த்திருக்கலாம் கந்த புராணத்தினுடைய அத்தியாயங்களை. சூரபத்மனுடைய கொடுமை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம். ஏன்னா அவர்கள் தோன்றியது எப்படின்னா, அசுரகுரு சுக்கராச்சாரியாரினுடைய உபாயத்தின் பேரில் மாயைக்கும் காஷ்யபருக்கும் பிறந்த அசுர குழந்தைகள். அவர்களால் தேவலோகம் எவ்வளவு இன்னல் உறுகின்றது என்பதை பற்றி சொல்ல வார்த்தையே கிடையாது. அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் தேவர்கள். ஏன்னா வைகுந்தம் சென்று சூரபத்மன் போரிட தயாராகின்றான். ஏன்னா அவனுக்கு வெல்வதற்கு யாரும் கிடையாது. அத்தனை பேரையும் அவன் திக் விஜயத்தின் மூலம் ஜெயித்து விட்டான். இப்பொழுது நாம மகாவிஷ்ணுவிடமே சண்டை போடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து 12 ஆண்டுகள் தொடர்ந்து சண்டையிட்டார்கள். ஆனால் வெற்றி தோல்வியின்றி சண்டை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே வந்தது. அப்பொழுது கொஞ்சம் சோர்வடைந்து விட்டார் மகாவிஷ்ணு. அவர் என்ன பண்றாரு, சரி முக்கண்ணன் வரமருளி விட்டார், நம்மால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்து தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை தாரகாசுரனுடைய மார்பிலே பதக்கமாக அணிவித்து விட்டு சென்று விட்டார். சரிப்பா, நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள் இந்த 1008 அண்டங்களையும் அப்படின்ற முடிவுக்கு வந்து விட்டார். இப்போ அசுர தலைவனான சூரபத்மன் ஒரு எண்ணம் கொண்டிருக்கின்றான். அது என்னன்னா, நாம 108 யுகம் ஆளப் போகின்றோம். அதற்கு மிகப்பெரிய நகரை நாம் நிர்மாணிக்க வேண்டும் அல்லவா, தலைமையிடமாக கொண்டு நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் அல்லவா. அதற்காக விஸ்வகர்மாவை கூப்பிட்டு மிகப்பெரிய நகரை நிர்மாணிக்க சொல்கின்றான். அப்பொழுது விஸ்வகர்மா அமைத்தது மகேந்திரபுரி. அங்கே அவன் தலைமையிடமாக ராஜதானியாக கொண்டு அரசாண்டு வருகின்றான். விஸ்வகர்மாவின் மகள் பதுமகோமலை, இவளை சூரபத்மன் மனம் புரிந்து கொண்டான், கல்யாணம் செய்து கொண்டான். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் 4 பேர். பானுகோபன், அக்னிமுகன், ஹிரண்யன், வஜ்ரவாகு. இந்த 4 புத்திரர்கள் சூரபத்மனுக்கு பிறந்தார்கள். இவர்களுடைய கொட்டத்தை இப்பொழுது நம்மால அடக்க முடியாது. ஏன்னா அவர்கள் அசுரபலம் பெற்றுவிட்டார்கள். எல்லா அண்டத்தையும் ஆள்கின்றார்கள். இந்திரலோகத்திலிருந்து இந்திரனையும் விரட்டி விட்டார்கள். இவர்களுடைய அரசாட்சி இப்பொழுது மிக பலமாக இருக்கின்றது. யாரும் ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு தேவர்கள் தாங்கள் இழைத்த கொடுமைக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா தட்சனுடைய யாகத்தில் பங்கெடுத்துக் கொண்டதின் பயனை இப்பொழுது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான முடிவு எப்பொழுது வரும் என்று அவர்கள் ரொம்பவும் காத்து கொண்டிருக்கின்றார்களாம். எப்பொழுது சிவபெருமானுடைய சக்தி வேலை செய்யும், எப்பொழுது அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதன் மூலமாக நமக்கு எப்பொழுது விடிவு காலம் பிறக்கும் என்பது பற்றி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தேவர்கள். நாம காஷ்யபருக்கும் மாயைக்கும் பிறந்த பிள்ளைகளை பார்த்திருக்கின்றோம். சூரபத்மன் முதலாம் அவன், அடுத்தது சிங்கமகாசுரன், தாரகாசுரன், அஜமுகி என்ற ஒரு அரக்கி. இந்த அஜமுகியோட கொட்டத்தை நம்மால சொல்ல முடியாது. ஏன்னா அஜமுகி என்ன பண்றானா, என்னுடைய அண்ணாதானே இந்த அண்டத்திற்கெல்லாம் அதிபதி, இந்த அண்டத்தில் எல்லாம் எப்படிப்பட்ட அழகான அழகிகள் இருந்தாலும் அவர்களையெல்லாம் கொண்டு வந்து என்னுடைய அண்ணனை மணந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வற்புறுத்துகின்றாளாம், கட்டாயப்படுத்துகின்றாளாம், அரக்கத்தன்மையை காண்பித்துக் கொண்டிருக்கின்றாளாம். அப்படி அவள் என்ன பண்றானா, இந்திரலோகத்திலே இந்திராணியை பார்க்கின்றாள். எவ்வளவு அழகான தேவதை போல இருக்கின்றாள், இவள் ஏன் என்னுடைய அண்ணனுக்கு மனைவியாக கூடாதா அப்படின்னு போயிட்டு கேட்கிறாளாம். என்னுடைய அண்ணனை மணந்து கொள்ள அப்படின்னா. நான் இந்திராணிக்கு பயம் வந்துடுச்சு. இந்திரன் கூட கிடையாது இப்பொழுது காப்பாற்றுவதற்கு, அவன் எங்கேயோ மறைந்து போய்விட்டான். ஏன்னா இந்த அசுரர்களுடைய கொட்டத்தை தாங்க முடியாமல் சூரபத்மனை பார்த்த உடனே அவன் ஓடி போய்விட்டான், மேகத்துக்கு நடுவே மறைந்து விட்டான். இந்திராணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அவன் என்ன பண்றா பாருங்க, அஜமுகி வந்து கூப்பிடுறா, என்னுடைய அண்ணன் கூப்பிடுகின்றான் வா அப்படின்னு கையை பிடித்து இழுக்கும் போது இவளுக்கு அழுகை வந்து விட்டது.
சர்வேஸ்வரா, தாங்கள் பார்த்து கொண்டு சும்மாதானே இருக்கின்றீர்கள், இவ்வளவு கொடுமை புரிகின்றார்களே, கேட்கக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா தட்சனுடைய யாகத்தின் பங்கெடுத்ததின் பயனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேற வழி கிடையாது. சிவனுடைய சக்தியால் அன்றி வேறு எதனாலும் இவர்களுடைய கொட்டத்தை அடக்க முடியாது. அதனால அவன் என்ன பண்றா பாருங்க இந்திராணி. சிவனுடைய மைந்தன் சாஸ்தாவிடம் போயிட்டு இவள் கேட்கின்றாளாம், சுவாமி தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது சாஸ்தாவினுடைய பாதுகாவலர் மகாகாலர் அவர் என்ன பண்றாரு, அஜமுகி இந்திராணியுடைய கையை பிடித்து இழுத்தாள் அல்லவா, அஜமுகியினுடைய கரங்களை வெட்டி விட்டாராம் மகாகாலர். ஏன்னா கொடுமைக்கும் எல்லை உண்டு அல்லவா, இவ்வளவு கொடுமை செய்தால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும். அதனால ஆனா அஜமுகி சும்மா கிடையாது. அவள் தன்னுடைய அரக்கத்தன்மையிலிருந்து கொஞ்சம் கூட நழுவவில்லை. அவ என்ன பண்றா பாருங்க, துர்வாசரை பார்க்கின்றார். ஏன்னா இவங்களுடைய வம்சம் எப்படி பிறந்ததுன்னு நமக்கு தெரியும். தவ வலிமை மிகுந்த காஷ்யபரை அணுகி அவரை மயக்கி மாயையின் மூலமாக பிறந்த பிள்ளைகள் இவர்கள். இவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும், மறுபடியும் அதே பாதையில் தானே போகும். எப்படி சரியான பாதையை இவர்கள் தேர்ந்தெடுக்க முடியும். இவ என்ன பண்றா பாருங்க, அஜமுகி துர்வாசரை அணுகி கேட்கின்றாளாம், என்னை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள், அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களுடைய தவ சக்தியை கொடுங்கள் அப்படின்னு. துர்வாசருக்கா ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அம்மா உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போய், என்கிட்ட எல்லாம் உன்னுடைய இந்த மாய வித்தை பலிக்காது அப்படின்னு. ஆனா இவ சும்மா விடல. என்னுடைய அண்ணன் பத்திலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சூரபத்மன் இந்த அண்டத்திற்கெல்லாம் அதிபதி, அவன் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு கொடுமைப்படுத்தி அவரை கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைத்து பிறந்த பிள்ளைகள் இருவர் இருந்தார்கள். அவர்கள் வில்வலன், வாதாபி. இந்த 2 பேர் அண்ணன் தம்பிகள். இவர்களுடைய கதையை நாம கேள்விப்பட்டிருக்கலாம் அகத்தியருடைய வரலாற்றிலே. ஏன்னா இவர்களோ அரக்கர்களுக்கு பிறந்தவர்கள். இவர்களுடைய புத்தி எப்படி இருக்கும், தவசீலர்களை கொடுமைப்படுத்துவதில் தான் இவர்களுடைய எண்ணம் மேலோங்கி இருக்கும். அப்படித்தான் இருந்தது இந்த வில்வலன் வாதாபியினுடைய எண்ணமும். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா வந்து கேட்கிறாங்களாம் துர்வாசர் கிட்ட, நீங்கள் தானே எங்களை பெற்ற தந்தை, எங்களுக்கு உங்களுடைய தவசக்தி முழுவதையும் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு மிரட்டுறாங்களாம். அப்ப இவருக்கு கோபம் வந்து ஒரு வார்த்தை சொல்றாராம், நீங்கள் இப்படியே செய்து கொண்டிருந்தால் மிகச்சிறந்த ஒரு தவசீலரா உங்களுக்கு முடிவு நெருங்கும் அப்படின்னு சபித்து விட்டு போய் விட்டாராம் பெற்ற தந்தை. இவங்க தன்னுடைய கொட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். எப்படின்னா இந்த வில்வலனும் வாதாபியும் ஒரு உபாயத்தை கை கொள்வார்கள். அது என்னன்னா, அந்தணர்களை கொல்ல வேண்டும். ஏன் அந்தணர்களை கொல்ல வேண்டும், அவர்கள் 4 வேதங்களும் தெரிந்தவர்கள், அவர்களுக்கு தவ பயன் அதிகமாக இருக்கும், அவர்களை வளரவிட்டால் அவர்கள் தேவர்களுக்கு உதவி செய்யக்கூடும் ஒரு கால். அப்பொழுது நம்முடைய வலிமை குறைந்து விடும் அல்லவா. அதனால என்ன பண்றாங்க பாருங்க, எப்படி மூளை வேலை செய்கிறது பாருங்கள் அவர்களுக்கு. அது கூட அரக்கத்தனமாகத்தான் வேலை செய்கின்றது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேதம் கற்ற அந்தணர்களை விருந்துக்கு கூப்பிடுவானாம். யாருன்னா வில்வலன். அவன் என்ன பண்ணுவான், சுவாமி தாங்கள் என்னுடைய இல்லத்திற்கு வந்து எங்களுடைய குடிநிலையத்து கொஞ்ச காலம் தங்கி இருந்து சாப்பிட்டு விட்டு போக வேண்டும், நான் அறுசுவை உணவை கொடுக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுவானாம். ரொம்பவும் அன்பாக, அது கூட கபடமாக இருக்கும். அதை நம்பி யாராவது வந்தாங்கன்னா அந்தணர்கள் என்ன பண்ணுவானா, வில்வலன் தன்னுடைய தம்பியான வாதாபியை வெட்டி அறுசுவை உணவை செய்து விடுவானாம். செய்துவிட்டு என்ன பண்ணுவான்னா படையலிடுவான். தலைவாழை இலை போட்டு ஐயா சாப்பிடுங்கள் அப்படின்னு மன்றாடி கேட்பான் தவசீலர்களை. அவர்களுக்கும் இவர்களுடைய இந்த சூழ்ச்சி தெரியாது, கபட நாடகம் தெரியாது. அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள். அப்பொழுது இவன் என்ன பண்ணுவானா, வில்வலன் வாதாபி வெளியே வா அப்படின்னு கூப்பிடுவானா. அப்பொழுது வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வருவானாம் வாதாபி. நாம நினைக்கலாம் இது எப்படி சாத்தியமாகும், ஏன்னா வெட்டி கொன்ற பிற்பாடு எப்படி உயிர் கொண்டு வர முடியும் ஒரு உடலுக்கு அப்படின்னு. இதுல வில்வலன் என்ன பண்ணுவான்னா, பிரம்மாவுக்கிட்ட கடும் தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்கி இருப்பான். அது என்னன்னா, என்னுடைய தம்பியை நான் எத்தனை முறை கொன்றாலும் அவன் நான் கூப்பிட்டால் வெளியே வர வேண்டும் உயிரோடு அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கி இருப்பான். இந்த வரத்துல கூட மிகப்பெரிய ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும். என்னன்னா, நாம முன்னாடியே பார்த்திருக்கலாம் கந்த புராணத்துல. என்னன்னா, சூரபத்மன் எப்படி வரம் வாங்கி இருப்பான், 10,000 ஆண்டுகள் தவம் இருந்தான். அப்பொழுது கூட சிவபெருமான் காட்சி கொடுக்கவில்லை, தரிசனம் கொடுக்கவில்லை, ஏனென்றும் கேட்கவில்லை, கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை. அப்பொழுது அவன் என்ன பண்ணுவானா, ஒரு உபாயம், யாக குண்டத்துல எரியிற நெருப்புல தன்னுடைய உதிரத்தை கொட்டுவான், தன்னுடைய உடலை வெட்டி. அப்பொழுதும் அவர் காட்சி கொடுக்காததால் சூரபத்மன் என்ன பண்ணுவான்,
அந்த அக்னி குண்டத்துக்குள்ள குதித்து விடுவான். இவன் என்ன பண்றானா வில்வலன், பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்கின்றானாம். அப்பொழுது பிரம்மா அப்பியர் ஆகல. அப்ப அவன் என்ன பண்றான்னா, அந்த யாக குண்டத்துல தன்னுடைய தம்பியான வாதாபியை வெட்டி போட்டு விடுகின்றானாம். அப்பொழுது பிரசன்னமாகின்றார் பிரம்மதேவர். அப்ப கேட்கிறாரு, அப்பா எதற்காக இப்படி செய்கின்றாய் அப்படின்னு. கோரத்தவம் எதற்காக புரிந்தா, எதற்காக இந்த வேள்வி அப்படின்னு கேட்கும் பொழுது வில்வலன் சொல்றானா, எங்களுக்கு இப்படி ஒரு வரம் கொடுங்கள். என்னன்னா, நான் எத்தனை முறை என்னுடைய தம்பி வாதாபியை வெட்டி கொன்றாலும் நான் கூப்பிட்டால் வாதாபி உயிரோடு வர வேண்டும் அப்படின்னு. இந்த வரத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு என்னன்னா, சாகா வரம். இது ஒன்றுதான் அசுரர்களுக்கு தெரிந்த உபாயம். ஆனால் இது நடக்கக்கூடியது கிடையாது. உலகத்தில் தோன்றிய அத்தனை பொருட்களுக்கும் எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்கும். அது இறைவன் வகுத்த நியதி. ஆனால் இதை மீறி, இயற்கையின் விதியை மீறிதான் அவர்கள் வரமே கேட்பார்கள் அசுரர்கள். ஏன்னா அவர்களுடைய மூளை அப்படித்தான் வேலை செய்யும். எது இயலாததோ அதைத்தான் கேட்பார்கள் சிவபெருமானிடமும் பிரம்மதேவனிடமும். ஏன் இப்படி குறிப்பிட்டபடி இவர்கள் பிரம்மதேவனிடமும் சிவபெருமானிடம் வரம் கேட்கின்றார்கள் என்றால், அவர்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்ய மாட்டாங்க. சட்டுன்னு அவங்க தவத்துக்கான பலனை கொடுத்து விடுவார்கள், வரத்தை வழங்கி விடுவார்கள். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியானால் கொஞ்சம் யோசித்து கொடுப்பார், இதனால் என்ன பயன் உண்டு அப்படின்னு. எப்படி இருந்தாலும் அசுரர்களுடைய கொட்டம் ஒரு நாள் அடங்கிவிடும். அதற்கான நேரத்தை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்திராணியை என்ன பண்றா அஜமுகி, கேட்கிறா, என்னுடைய அண்ணனுக்கு நீ மனைவியாக வா அப்படின்னு. அப்பொழுது இவள் சாஸ்தாவிடம் அடைக்கலம் புகுகின்றாள். அப்பொழுது சாஸ்தாவினுடைய பாதுகாவலர் மகாகாலர் அஜமுகினுடைய கையை வெட்டி விடுகின்றார். இது வரைக்கும் நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் நேர்ந்ததையும் நாம பார்த்து விட்டோம். இந்த கொடுமையை பார்த்துவிட்டு இந்திரனுடைய மகன் ஜெயந்தன், அவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. இருந்து இருந்து என்னுடைய அம்மாவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொடுமைக்கு உட்படுத்துகின்றீர்கள் அல்லவா? பெண்ணை எப்பொழுது கேவலப்படுத்துகின்றோமோ அப்பொழுது அந்த யுகம், அந்த இடத்திற்கு அழிவு நிச்சயமாகிவிட்டது, ஆரம்பம் ஆகிவிட்டது, அழிவு அப்படின்றது அர்த்தம். இங்கேயும் என்ன நடக்கின்றது என்றால், இந்திராணியை கொடுமைப்படுத்தும் பொழுது பார்த்து கொண்டிருக்க முடியாத ஜெயந்தன் என்ன பண்றான், போருக்கு வருகின்றான். அப்பொழுது இவன் போருக்கு வந்தால் எப்படியும் தோற்றுவிடும். ஏன்னா சூரபத்மன் வாங்கிய வரம் அப்படி. அவன் என்ன வாங்கியிருக்கான் வரம், 108 யுகங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது அவன் வாங்கிய வரம். ஜெயந்தனால தாக்கு பிடிக்க முடியவில்லை சூரபத்மனுடைய தாக்குதல். அதனால அவன் என்ன பண்றான், ஜெயந்தனை சிறையில் அடைத்து விட்டான். இப்பொழுது தேவர்களுடைய நிலைமை சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை, மிகவும் கலவரமாக இருக்கின்றது நிலவரம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கொடுமையை தாங்க முடியாம பல பேரை சிறையில் அடைத்து விட்டான் சூரபத்மன். நேராக வைகுந்தத்திற்கு வருகிறார்கள். மகாவிஷ்ணுவிடம் கேட்கின்றார்கள், சுவாமி இந்த கொடுமைக்கு எல்லையே கிடையாதா, நாங்கள் எவ்வளவு காலம்தான் பொறுத்து கொள்வது அப்படின்னு. அப்பொழுது மகாவிஷ்ணு சொல்கின்றார், சங்கரன் வரம் கொடுத்து விட்டார், இப்பொழுது இதற்கான தீர்வு அவருடைய கையில் தான் இருக்கின்றது. ஏன்னா தட்சனுடைய யாகத்தில் கலந்து கொண்டதனால் தாட்சாயினி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு விட்டாள். அவள் இப்பொழுது பர்வதராஜனின் புத்திரியாக அவதாரம் செய்திருக்கின்றாள், பார்வதியாக. அவளுடைய தவம் பலித்ததானால் சங்கரன் அவளுக்கு மாலையிடுவார். அப்பொழுது பிறக்கும் குழந்தைதான் நம்மை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்வை சொல்லுகின்றார் மகாவிஷ்ணு. இது நடக்க வேண்டுமானால் அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டு சங்கரனை நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இப்படித்தான் நடந்தது கந்த புராணத்திலும். என்னன்னா, இமவான் பர்வதராஜன் அவனுடைய பெண்ணாக பார்வதி பிறக்கின்றாள், மேனை தாயாக விளங்குகின்றாள். இவளுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, 5 வயது இருக்கும் பார்வதிக்கு. அப்பொழுது இவள் முடிவு செய்து விடுகின்றாள், நான் மணந்தால் மகாதேவனை தான் மணப்பேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் செய்து கொள்கின்றாள். அதற்காக ஒரு தவக்குடிலை அமைத்துக் கொள்கின்றாள். 5 வயது என்பது மிகச்சிறிய வயது. அந்த வயதிலே தன்னுடைய தவத்தை துவங்குகின்றாள் பார்வதி தேவி. ஏன்னா அவள் சிவபெருமானை குறித்து தவம் செய்கின்றாள், அவர் தனக்கு மணவாளனாக கிடைக்க வேண்டும் என்று. இந்த தவம் பலித்தது. எப்படின்னா, ஒரு நாள் முதியவராக வருகின்றார் சிவபெருமான். வந்து பார்வதி தேவியிடம் விளையாடுகின்றார், அம்மா நீ ஏன் இப்படி மிகச்சிறிய வயதில் தவம் இருக்கின்றாய், உனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்கின்றாள் பார்வதி தேவி, எனக்கு சிவபெருமான் மணவாளனாக வர வேண்டும் அப்படின்னு. அப்பொழுது முதியவர் சிரிக்கின்றார், போயும் போயும் சுடுகாட்டு சாம்பலையும்
மண்டையோட்டையும் மாலையாக அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானையா தாங்கள் மணவாளனாக வரிக்க வேண்டும், வேறு யாரும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா அப்படின்னு கொஞ்சம் கேலியாக கேட்கும் பொழுது பார்வதி தேவிக்கு கோபம் வந்து விடுகின்றது. தாங்கள் வயதில் மூத்தவராக இருக்கின்றீர்கள் என்று பார்க்கின்றேன், எனக்கு அவர்தான் இறைவன், அவரையே நான் தலைவனாக கொண்டேன், அவரை தவிர வேறு யாரையும் நான் மணக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிகழ்வை சொல்கின்றாள். இந்த தவம் எப்படி பலித்தது, எப்படி சிவபெருமான் பார்வதி தேவியை மனம் புரிந்து கொண்டு சிவனுக்கும் சக்திக்கும் முருகப்பெருமான் எப்படி பிறந்தார் என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அது வரைக்கும் நாம் கந்தனை சிந்தனை செய்து கொண்டிருப்போம். வேலும் மயிலும் சேவலும் துணை, முருகா சரணம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.